அதாவது ஒமையானது ஒரு ஆடைச்சி தொழிற்சாலை. ஒருத்தரை காணல, ஒரே ஒரு ஒளி மட்டும் நிற்கிது. ரெண்டு பைக்கு நிற்கிது. அதே மாதிரி நடக்கிற போல. ஹலோ கைஸ், உளுக்குல போலீஸ் ஸ்டேஷன் வருது. அதை தாண்ட வார முதலா ஒழுங்கியால் இடக்கை பக்கம் திரும்பினா அந்த இடம் வருது. அதான் பாவக்குளம் போடுற ரோட். கைஸ், ஒரு மாதிரி பாவக்குளத்துக்கு வந்துட்டான். பாவக்குளம் அணைக்கட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறான். ஒரு நல்ல குடியலை போட்டு இன்றைய போகலாம் வீட்டை. ஆனால் பட் கைஸ் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளணும், எங்கே அழகு அதிகமாக இருக்கோ அங்கே ஆபத்தும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குளமும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு அது இன்றைக்கு என்னென்னா, இன்றைக்கு சண்டே தானே. நாங்கள் இன்றைக்கு சின்னதாக ரிப்போர்ட் அடிப்போம். அதாவது வவுனியா வந்து பாவக்குளம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வவுனியாவிலேருந்து பாவக்குளம் வந்து 14 கிலோமீட்டர் தான். அதாவது சின்ன ரிக் தான். அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையால் ஃபியூவல் எல்லாம் 1 லிட்டர் 440 ரூபா போகுது. ஸோ அந்த பட்ஜெட் பண்ணலையே ஒரு டூர் போகிறேன்டா எங்கே போகலாம், அது மவுனியாக்குள்ள எங்கே போகலான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இந்த விளோக்கில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ சரியாக குருமங்காட்டு சந்தையை தாண்டி போயிட்டு இருக்கோம். அதான் அந்த குருமங்காட்டு சந்தையை பற்றி சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு டவுன் மாதிரி தான். இப்போ இந்த குருமங்காட்டு சந்தையில் டவுனில் இல்லாத பொருட்கள் கூட இங்கே குருமங்காட்டு சந்தையில் எடுக்கலாம். அதாவது மரக்கறி கடையிலேருந்து, பழக்கடையிலேருந்து, உடுப்பு கடையிலேருந்து, ஸோ எல்லா வகையான எல்லா பொருட்களும் இந்த குருமங்காட்டு சந்தையிலே பெற்று திரும்பி போகலாம். டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் குருமங்காட்டு சந்தையை தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படியே தொடர்ந்துங்கிற பாருங்க கைஸ். நாங்கள் இப்போ தாண்டி போகிறது பட்டாயனசூர், அதாவது முஸ்லீம் மாவட்டத்தை தாண்டி போகிறோம். அதாவது அவங்க அமைஞ்சிருக்கிற மேற்பாலம் போட்டு அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பட்டாயனசூரும் கிட்டத்தட்ட எல்லா வட்ட நிலையமும் அமைந்திருக்கும் ஒரு இடமாக காணப்படுது. இப்போ ஒரு இயற்கை நிறைஞ்ச ஒரு காட்சி உண்டு. அதாவது 2 சைடும் வயல், நாங்கள் நடுவுக்குள்ளால போகிறோம். ஸோ 2 சைடு வயலாக இருக்கும்போது நாங்கள் நடுவாக போகிறோம், நல்ல ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் தானே. அதுதான் நாங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க, 2 சைடு வயல், நாங்கள் நடுவாக போயிட்டு இருக்கோம். சரிக்கா, இப்போ வந்து இந்த எங்களை காணொலியை பாருங்க. போகிற இடங்களை உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டு போகிறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ நெலுக்குள்ள சந்தி வருது. நெலுக்குள்ள சந்தியால் இடக்கை பக்கம் திரும்பினா சரி நாங்கள் போகிற இடத்துக்கு. அதாவது நேதிக்குள்ள ரோட்டால நாங்கள் போகணும். ஸோ கைஸ், நீங்கள் தொடர்ந்து எங்களை காணொலியை பாருங்க. என்னோட உள்ள உண்மையாக காமத்தை பார்த்துட்டு உள்ள போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். சரி வாங்கல, நாங்களும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி உண்மையாக காமத்தில். அதாவது ஒமையானது ஒரு ஆடைச்சி தொழிற்சாலை. ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு காமத்து கூட்டு போல. ஒருத்தரை காணல, ஒரே ஒரு ஒளி மட்டும் நிற்கிது. 2 பைக்கு நிற்கிது. அதே மாதிரி ஒன்று நடக்கிற போல. வழியே நல்ல போட்டு ஷூட் எடுக்கிறதுக்கான வடிவான பிளேஸ் எல்லாம் இருக்கு. வந்தீங்கன்னா கைஸ் வடிவம் எடுக்கலாம். ஹலோ கைஸ், உளுக்குல போலீஸ் ஸ்டேஷன் வருது. அதை தாண்ட வார முதலா ஒழுங்கியால் இடக்கை பக்கம் திரும்பினா அந்த இடம் வருது. அதான் பாவக்குளம் போடுற ரோட் கைஸ். அதாவது பாவக்குளம் இடக்கை பக்கம் திரும்பினா 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் இப்படி நேராக வந்துட்டு இடக்கை பக்கம் இந்த கிரவல் ரோட் ஒன்று போகுது. அதால் திரும்பினீங்கன்னா போகலாம். போய் 6 கிலோமீட்டர் தான். 2 சைடும் காடு, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஒருக்கா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபீலான எப்படியும் பெரும்பாலும் மௌனியால் இருக்கவங்க வந்திருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த வகையில் நாங்களும் வாரோம். அதாவது இப்போ நாட்டில் நடக்கிற பொருளாதார பிரச்சனையில் ஷோர்ட்டாக ட்ரிப்பு முடிக்கிற பிளான் தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ண இடம் தான் பாவக்குளம். ஸோ வாங்க பாவக்குளம் வியூ எப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். ஹலோ கைஸ், ஒரு மாதிரி வந்துட்டேன் பாவக்குளம். நல்ல காற்று, நல்ல வியூ, ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான ஏரியா. அதாவது சண்டேயில் பண்ண ஒரு சின்ன ரிப் அடிக்கிறேன்டா வரலாம் அந்த பாவக்குளத்துக்கு. தண்ணி அதிக அளவில் இருக்கு போல் கிடக்கு. ஆனால் நல்லா செட்டப்பாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போ நார்மலாக வெளி இடத்துலேருந்து வாரவங்களுக்கு வவுனியாவில் சுற்றி பார்க்குற இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க, பாவக்குளம் ஒரு இடம் தான். வடிவாக பாருங்கள், நல்லா இருக்குது. ஏன்னா வவுனியாவில் கடல் இல்லை, குளம் தானே.
குளத்திலேயே இது இம்பார்ட்டண்டான குளம்னா இந்த பாவக்குளம் தான். ஸோ பெரிய நிலப்பரப்புலாம் அமைஞ்சிருக்கு இந்த குளம். அதான் மலைக்குன்று, அந்த மலைகளாக இருக்கட்டும், இந்த கல்கள், அந்த மரங்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு அமைப்பில் இருக்குது. அதோட வடிவாக கட்டியிருக்காங்க, தூணெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அதாவது அங்கே யாரும் குதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்காக. யூஎஸ் நீச்சல் தெரியாட்டி இறங்கிறாங்க, எந்த உயிர் குத்துறவும் இல்லை. சரி காய்ஸ், அப்படியே தொடர்ந்து நாங்கள் அங்கெல்லாம் பார்ப்போம். காய்ஸ், ஒரு மாதிரி பாவக்குளத்துக்கு வந்துட்டோம். பாவக்குளம் அணைக்கட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறான். இதுக்கு பிறகு வரப்புற காணையெல்லாம் இப்போ இந்த பாவக்குளத்தோட வியூஸ், அதாவது இந்த அமைப்புகளை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி வரேன். அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். ஆனால் இந்த டைமில் நல்லா இருக்குது. இந்த டைமில் அணையும் திறந்துருக்காங்க. இன்றைக்கு சண்டே தானே, வந்து குளிக்கலாம், குளித்து ஃபன் பண்ணலாம். அதாவது படியெல்லாம் அதானே பெரும்பாலும் சண்டே ஆனால் ஸ்விம்மிங் பூல் போவாங்க. இது நேச்சுரலாக அமைஞ்ச ஸ்விம்மிங் பூல். ஸோ வாங்க, ஸ்விம்மிங் பூலில் அனுபவிங்க. ஆனால் இன்றைக்கி அணையை திறந்துருக்காங்க. இன்றைக்கு எங்கள்ட நாங்கள் வந்த நேரம் என்னவோ தெரியலை, அணையில் தண்ணியும் திறந்துருக்காங்க. வீடியோ காட்டுறோம், பாருங்கள் தொடர்ந்து. ஆனால் இதுக்குள்ளால் நடந்து வரும்போது கவனமாக நடந்து வாங்க, சேஃப்டி முக்கியம். வேண்டாம், இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்களை தவிர வேறு ஒருத்தரும் இந்த இடத்துல இல்லை. ஸோ பெரும்பாலும் சேர்ந்து வாங்க, தனியாக வர பார்க்காதீங்க. என்ன இது நடந்தாலும் தெரியாது. ஸோ சேர்ந்து வர்றது சேஃப்டி கூட. இந்த தண்ணி எப்படி ஓடிட்டுருக்கு, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அணை திறந்துருக்காங்க. அனைமா இன்றைக்கி இந்த அதாவது இந்த இந்த பாவக்குள வாழ்க்கையிட குளிக்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல குளியலை போட்டு இன்றைக்கி போகலாம் வீட்டை. தண்ணியை பார்க்கவே ஆசையாக இருக்குது, இன்றைக்கி குளிக்கணும் போல தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த நேஸ் ஓடி வாங்க, பாவக்குளத்தில் குளிப்போம். எங்களை மாதிரி ஒரு கொக்கு தனியாக அதில் நிற்கிது. நாங்கள் வீடியோக்காக நிற்கிறோம், கொக்கு மீனுக்காக நிற்கிது. ஸோ 2 வேட்டைகளுக்கும் ஒன்று தான். ஸோ அப்படியே தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கள். நான் எங்களோட இனிய வார வீடியோவில் எங்களோட இந்த பாவக்குள வியூவை நான் வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் கைஸ், இதுதான் பாவக்குளத்தில் அழகான வியூ. ஆனால் பட் கைஸ் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளணும், எங்கே அழகு அதிகமாக இருக்கோ அங்கே ஆபத்தும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குளமும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ நீச்சல் தெரியாதவங்க தயவுசெய்து இந்த குளத்தில் இறங்கிறாதீங்க, இறங்கினா டேஞ்சர் தான். ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்க இறங்குறதும் டேஞ்சர் தான். ஸோ எங்களோட உயிரை நாங்கள் தானே காப்பாற்றி கொள்ளணும். ஸோ கவனமாக வாங்க, வடிவ போட்டு சுட்டுடுங்க. ஸோ வேணும்ட்டு அங்கெல்லாம் இது வான் திறந்துருக்காங்க. ஸோ அந்த அணையில் குளிக்கலாம், வேண்டாம், அது ஆழம் இருக்காது. ஸோ அது சேஃப். ஆனால் இந்த இதில் குளிப்பது டேஞ்சர் தான். ஆனால் இது அழகாக தான் இருக்குது பார்க்க, தண்ணி ஓட்டம் நல்ல காற்றோட்டமாக நல்லா தான் இருக்குது. ஸோ இது டேஞ்சர். ஸோ எவ்வளோ ஆழம் இருக்குன்னு எங்களை அதை ஆக்டிவேட்டாக சொல்லிடலாம். அது என்ன போட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ குளத்துற ஆழம் சொல்லிடலாம் தானே, தாமரை சுழி ஓட்டம், அதாவது முதலைகள் இருக்கலாம். ஸோ கவனமாக தான் நாங்கள் இதுக்குள்ளே நிற்கணும். ஸோ வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால், ஆனால் தனியாக பெரும்பாலும் வராதிங்க, எல்லோரோட சேர்ந்து வாங்க. கைஸ் என்னென்னா, நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா, இதில் நிறைய பத்தை வளர்ந்து போகலாத மாதிரி இருக்குது. ஸோ அதோட கூட காட்டு விலங்குகள் கூட தெரியுது. ஸோ சேஃப் இல்லாதபடியாக நாங்கள் இன்றைக்கு போகலை. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்காக முடிந்தால் நான் வந்து காட்டுறேன் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இப்படிக்கு நான் உங்கள் விஜே கது.